it changes, certain things changes, that is done extempore at that moment. That happens. The basic structure ஒரு ஃபார்மேட் ஒரு பாணி எல்லாம் வச்சுருக்கோம் ராகத்தில் நிரவல் ஸ்வரத்தில். நிரவல் ஸ்வரம்ல வந்து சர்வலகுவா பாடுற ஒரு விதம், நிரவல்ல வந்து ஹியர் அகெயின் ரோபோஸ்டா பாடுறது, சில இடத்துல ரொம்ப சௌக்கியமா எந்த நின்னைய வந்து முக்காரி எடுத்துனோம்னா அதுக்கு எப்படி வாசிக்கிறது, அந்த மாதிரி நான் கீர்த்தனைக்கு நிரவல் எப்படி வாசிக்கிறது, ரகுவரன் நம்ம பந்துராளியில மனசுன நீக்கையில எப்படி வாசிக்கிறது, ஸ்வரத்தை பொறுத்த மட்டும் சர்வலகுவா ஸ்ரீ சண்முகடி சீனிவாசர் ஸ்ரீ மதுரமணியெல்லாம் சர்வலகு பிரதான மாதிரி அந்த மாதிரி கொடுத்தா அந்த மாதிரி பாடி அப்படி வாசிக்கணும். சில பேர் லட்சுமி கேவிஎன் டி கே ராமநாட்சணி வளம் கொஞ்சம் ஒதுக்கிலாம் பாடுவோம் சுரங்கள், அதுக்கும் நம்ம ரெடியா இருக்கணும். சம்டைம்ஸ் ஸ்ரீ டீன் சர்வபாசர் வளம் பிரில்லியண்டாக மேத்தமேட்டிக்கா விவகாரம்லாம் பண்ணுவோம், அதுக்கும் நம்ம அந்த சேலஞ்சுக்கும் ரெடியா இருக்கும். மூணுத்துக்கும் நம்ம ரெடியா இருக்கோம். ஸோ கொஞ்சம் நிரவல் மனசுல நிற்கிறச்சும் அந்த 2 லைன் பார்க்கலாம். அது கான்ட்ராஸ்டிங்காக எந்த நிலையில வந்து கணுவாரசி நிற்கிறது ஒரு லைன் பார்க்கலாம். ஸ்வரத்தில் இது வித்தியாசம். இஃப் யூ கேன் சிங் சம் கொரப்பு ஆர் மேத்தமேட்டிக்ஸ் வந்து ட்ரை பண்ணு. லெட் மீ சே ஐ ட்ரை டு ஆன்சர். யூ ஹேவ் டு ட்ரை டு ஆன்சர். அந்த மேத்தமேட்டிக்ஸ் விவகாரம் தான் பண்ணுறது கொஞ்சம் முன்னாடி சொல்ல மாட்டேன், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நாட் நெசசரி. நாங்கள் 2 பேரும் we have to be alert. என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஸ்பீச் செகண்ட் ஸ்பீச் எப்படி சொல்லுங்க. ஒன் திங், ராகம் தானம் பல்லவியிலையும் நிரவல் இருக்கு, இப்பொழுது கீர்த்தனையும் நிரவல் இருக்கு பாடுறேன். டிஃபரன்ஸ் ஒரு டிஃபரன்ஸோட ஒரு என்ன சொல்றது வாசிக்கிறச்சு வித்தியாசம் இருக்கு. கேன் யூ ஜஸ்ட் கெஸ் வாட் இஸ்? நாங்க வாசிக்கிறச்சு ராகம் தானம் பல்லவி சங் நிரவல் பாடுவோம், அந்த நிரவலுக்கும் கீர்த்தனை நிரவலுக்கும் நாங்க வித்தியாசமா வாசிப்போம். கெஸ் ஒரு கச்சேரி கேட்டுருக்கீங்க, ஜஸ்ட் ட்ரை டு கெஸ் ஒன். The Pallavi you accent the words. That is the pseudo split will be accented. Accordingly, but in Naraval for composition, because the vocalist sometimes will change the split of the. So something close எனக்கு கொஞ்சம் ஆடிபிள் அல்ல. So what he's saying is Naraval அந்த பல்லவியில் பாடும்போது சிலபஸ்லாம் வந்து கரெக்டாக அந்த பிளேஸில் மாதிரி மோஸ்ட்லி will stick to it. Whereas கீர்த்தனைகளை பாடும்போது நரவல் பாடும்போது கொஞ்சம் ஃப்ரீடமோட பண்ணுவோம். அதான் சொல்லலாம். அதாவது நிரவல்ல வந்து அந்த ஆசை இருக்கு இல்லையா, அந்த ஆசை வந்து மெயின்டைன் பண்ணியே பண்ணணும். இப்போ ஒரு ஏதாவது ஒரு பல்லவி ராகம் நம்பல் ஏதாவது ஒரு பல்லவி பாடம் சரி. பட் அதுக்கும் முன்னாடி இப்போ இன்னும் ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் வந்து பல்லவி இப்போ முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்றோம், பட் ஸ்டில் அந்த டைம் டு ப்ராசஸ் அண்ட் பி ரெடி ஃபார் இட் டு உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்காது. யூ ஹேவ் டு பி மச் மோர் அலர்ட் ஃபார் பல்லவி. Yeah, definitely. Alert for the Pallavi is one thing. Understanding the mathematics part of the Pallavi is one thing. So now, but we have to keep on showing that whereas in Kriti Naraval, not necessary. So, so Pallavi or Pallavi. ரீசெண்டாக பண்ண ஒன்று பாட்டு சுந்தர நாரி காப்பினி காட்சி. இது வந்து சர்வலகம் வாசிக்கான மாதிரி பல்லவி. இன்னும் பெற்ற பல்லவி சர்வலகம் வாச சூட் ஆகும். சரி கொஞ்சம் கடத்தில் சரி தரீஷனம் கிடைக்குமோ நடன கிடைக்கும்
கேட்டாலும் ஏதா ஸோ இந்த இடத்துல we don't anticipate the task. சர்வல ரூபா வாசி ஓகே வேற ஏதாவது எடுத்துக்கோ. வேற எதுவும் மாற்றம் நீங்க கொஞ்சம் ஸ்பீடு இதில் பார்த்து ஃபிட்டாக இருந்தாங்க மனசு கூடாது பல்லவி ராஜான பல்லவி ஆசை இல்லை அதில் என்ன பண்ண was just maintaining the ஆசை understood இல்லையா இது போய் அவசியம் கார்பர் இப்போ here again the weekly என்று எங்க முடிக்கிறானோ we have to finish it. Supposing he had finished it a little bit earlier அப்படின்னு சொல்லலாம் முடிச்சிடும். It will be appropriate னு தோணும். இது வந்து right wrong we cannot say. It will look appropriate is my opinion. It's one step. Yeah. So when now this we are used to that he sings little differently. தள்ளி வந்து கேன் முடிக்கலாம். ஸோ நம்ம ஆரம்பிச்சு தப்பு பண்ணிட்டு அதனால ஆக்ட் கண்டினியூ அதுக்கப்புறம் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் தெரியும் அது Most compositions end on the this one is unique to all of them. ஆக்சுவலி இது ரொம்ப தெரியாது. முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அடுத்தது கண்டினியூ பண்றதுல இந்த சாங் போயிடும். நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொன்னார் இல்லையா, நீ இங்க முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க சமத்துல முடிச்சோம், அதுக்கு லைட்டா வசதி தெரியும். அது அப்புறம் சார் கரெக்டா வாசிட்டாரு. அப்புறம் ஐயோ நான் இப்படி பண்ணிட்டே நான் யோசிச்சுட்டு நான் சரி நீங்க வாசிக்கும் போது நான் கரெக்டா பண்ணலாம்னு நினைச்சா அப்போ நீங்க என்னமோ நாளை போயிட்டு ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு படம் ரொம்ப தெளிவா அப்படி பண்ணிருக்காங்க. மாதிரி இடங்கள்ல we can bring in varieties to enhance the taste. Supplementary, right? Supplementary. You add something. Now it's going to be constant. அப்ப நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணி வாசனா அது ஒரு கதை கட்டும். அங்க வந்து அப்படியே சர்வரோக வாசனன்ற அவசியம் இல்லை. அவளோட எதிர்பார்ப்பு அது மாதிரி தீர்மானம் இருக்கும்.
See, any cause I am saying சர்வலகு குறையவே கூடாது. எங்கள் வாத்தியார் சொல்வார், சர்வலகுன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் கீப்பிங் தி சேம் பீட். சர்வமும் லகுவா வரணும், சர்வமும் லகுவா வரணும். என்ன வாசம் லகுவா வரணும், விவகாரம் வாசாலும் கணக்கு எது வாசம் லகுவா வந்து கேட்கணும். அப்படி ஒரு அர்த்தம், இப்படியும் ஒரு அர்த்தம். இன் ஜென்ரல் பார்லன்ஸ் கண்டினியூஸாக கொடுக்குறது இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் மெயின். பட் ஆட் பண்ணால் வெரி நைஸ். பாடி மட்டும் ஃபைனல். கச்சேரியில் வந்து எல்லா எமோஷன்ஸ் இருக்கு. ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஃபினிஷ், ஒரு சோபரா சோல்ஃபுல் ரெண்டிஷன்ஸ், எல்லா எமோஷன்ஸ் வெறும் ஆத்மார்த்தமா சோல்ஃபுல்லாக தான் பாடுவேன். ஐ கேன் சிங் அட் ஹோம் இட்ஸ் ஓகே. யாரும் கேட்க வேண்டியது கச்சேரின்னு வச்சு நம்மளுக்கு சர்டன் பிட் ஆஃப் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் இது ஆல் பார்ட் ஆஃப் திஸ். ஆனால் என்ன பண்ணாலும் மனசை தொடர ஒரு எலிமெண்ட் குறையவே கூடாது. இதெல்லாம் இருக்கலாம், விவகாரம் எல்லாம் எல்லா விஷயங்களும் இருக்கலாம். அந்த பாட்டு வந்து மனசை நின்றுட்டு மனசை தொட்டுதுன்ற ஒரு எலிமெண்ட் தான் அந்த மாதிரி சங்கீதம் தான் என்ன பொறுத்த மட்டும் இது சப்ஜெக்ட். என்ன இருக்கும் என்ன பொறுத்த மட்டும் அது ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ வந்து தமிழ் இந்த நேரங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறோம்? Melodon soften. எப்படி வாசிக்க கூடாது? போச்சு, அந்த ஒரு எமோஷனல் புகாரியே போச்சு. இப்போ எப்படி வாசிக்கணும்? இந்த ஒரு வால்யூம், இந்த ப்ராசஸ் தான் மனசு நினைக்கிற மாதிரி இல்லை. மூன்றாவது பாடம், மூன்றாவது இதே ரூல் ஆஃப் பிளேஸஸ் வரும்போது சர்வலகு வச்சு சர்வலகு ஆப் வாட்ச் பண்ணுறது, அது ஒரு சின்ன சாம்பிள் பார்க்க ரொம்ப டைம் ஆகும். Sari
பேட்டர்ன்ஸோட பாடுற சில ஒரு சாம்பிள் பார்த்து ஏதாவது மேத்தமெட்டிக்ஸ் வேணா இதுல பல்லவி ஒரு இடக்கா அந்த மாதிரி ஏதாவது சம்திங் which goes off the beat and off the beat. Not circular. Try certain patterns. Research basically it is ஒட்டும் இல்லைன்னு சொல்லுவேன். But இதுல இன்னும் கொஞ்சம் கேப் கொடுத்து அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஆட் பண்ணா will be better. Basically it goes well. I think. But இதுல வந்து ஆட் பண்ணி கிராஸ் சுத்தினா வரைச்சு மனசுனால தான் தெரியுது. மத்தபடி ஒட்டுறது மனசுனால தெரியும். ஏன்னா அது 3 தள்ளி இடக்காதுல பட் சதுரமா சேர்ந்து கொஞ்சம் இடக்கா பாடுறது இப்படி பாடுறது நம்ம சர்வல வாசிச்சா போட்டா தில்லானா பொறுத்த மட்டும் அந்த ஜதிகள்லாம் வர்ணம் எப்படி தெரியணும்னா தில்லானா ஜதிகள்ல நம்ம ஆன்சைட் பண்ணியே ஆகணும். திருப்புகள்ல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தாலாஸ் கம்ஸ் இன்டு ப்ளே. ஜஸ்ட் a few lines of பதம் வாசிக்கிறச்சு எப்படி சாஃப்ட் பண்ணி வாசிக்கணும். பதம் பண்ணிட்டு before that, just few words about the Upapadana. Actually, இவர் ஆன்டிசிபேட் பண்றாரு இல்லையா, ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட்ரிங் அதெல்லாம் பண்றதுல இவரோட பாணி நான் தெரிஞ்சுன்னு பண்ணுவேன். ஸோ இவர் ஃபுல்லா அவரோட ஐடியாஸ்ல ஃபாலோ பண்ணுவோம். என் ஐடியாஸ்ல அவரை ஃபாலோ பண்ணியிருந்தா நான் ரெண்டும் இடிச்சுட்டே இருக்கும். ஸோ ஐ நீட் டு ஹியர் வாட் இஸ் சிங்கிங் as well as I need to hear what Anna is playing. ஸோ அது தெரிஞ்சா அப்படி தெரிஞ்சு வாசிச்சா தான் அது ஒட்டும். அண்ட் மற்ற நிறைய மிருதங்கத்தில் வந்து அதில் நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம நடுவில் சேர்ந்து வாசிக்கிறோம். எங்கெங்கே சொல்லு ஃபில் பண்ணுறோன்னா இந்த கலர் இட் ஹேட்ஸ் மோர் கலர் அண்ட் முக்கால்வாசி டைம். பட் இஃப் when I'm playing with Anna I'll be learning. அது ஒரு வேற மாதிரி. அது எப்படி இவர்கிட்ட சொல்லணும்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பேன், கேட்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும். இது சத்தியமாக சொன்னால் யாராலையும் வாசிக்க முடியாது. அது ஓப்பன் சேலஞ்ச் சொல்கிறேன். அந்த சர்வலுக்கு அங்கங்கே ஃபீல் பண்ணி வாசிக்கவே முடியாது. அது இப்போ ரத்தத்தில் இருக்கும், அது தெரிஞ்சு அது பிளட்ல இருக்கும். அது கிஃப்ட். அது நானே அவர்கிட்ட 1000 வாட்டி கேட்டிருக்கேன். அண்ணா அது எப்படி என்ன புரியலையே, நான் நீங்கள் எப்படி சொல்லித்தருவேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கேட்பேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லித்தர முடியாது. அது அவெல்லாம் வந்து அண்ணாவோட பின்னாடி உட்காந்துட்டு அது கேட்கணும். அதுவும் அது கேட்டும் அது எப்படின்னு தெரியல. அது வேற மாதிரி கேட்கணும். அது ஒரு மைண்ட் செட்டே வேற வேணும். How is your mindset to react to different rhythm styles? Approaching the vocalist, ரெண்டும் அப்படி ஒரு பேலன்ஸ் பண்ணணும். vocalistோட ஸ்டைல் மேட்ச் பண்ணணும், மிருதங்கஸ்டோட ஸ்டைல் மேட்ச் பண்ணணும். how you accept that challenge? ஸோ அதில் சிம்பிளாக திங்ஸ் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் தலையாட்டுறீங்க இல்லையா, அந்த தலையாட்டுறது தான் என் வேலை. ஆக்சுவலி கரெக்டான டைமில் நான் சொல்லணும். இப்போது நீங்கள் தான் சொல்லணும்னா, இப்போது
நீங்க பல்லவிக்கு வாசிக்கும்போது சர்வலகு எப்படி அமைதி வருது ஜென்ரலா? அதாவது நீங்க வேற ஏதாச்சும் உங்க வாத்தியார் கிட்ட கத்துனது அப்படி இல்ல, அப்போ இந்த வாசிக்கும் போது வேற இப்போ இந்த மாதிரி நான் குறுக்க பேசுறதுக்குன்னு ஒரு கேப் இருக்கு இல்லையா? நம்ம பேசும்போது உங்களை பேச விடாம பேசுறது, தொப்பி எங்க சேர்க்கிறது, அப்புறம் நீங்க ஸ்ருதி சேர்க்கும் போது இந்த மாதிரி நான் அவரையும் சொல்ல விடாம நானும் கேள்வியா கேட்டுட்டு இருந்தேன்னா அது சரி வராது. அதெல்லாம் சும்மா எக்ஸாம்பிளா சொல்றேன். ஸோ நான் எனக்கு அவர் இப்போ நான் பாட்டுக்கு ஹீ ஸ்டார்ட் சிங்கிங் சம்திங், அவர் நான் அமித்தின்னு வர்றாருன்னா ஹீஸ் ட்ரைங் டு டூ திஸ்ன்னு படாருன்னு நல்லா பாஞ்சுட்டு அதையும் பண்ணக்கூடாது. பட் அது பண்ணா எங்க அழகா இருக்கும்ன்றது தெரியும். அது பை எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லவா வரும். அது சகவாத்தியக்காரன் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அண்ணா ஒரு பாட்டு பாடுறாரு, இப்போ மனசுன பாடும்போது இவர் வந்து சர்வலகுவா எடுத்துனாருன்னா நான் எனக்கு எனக்கு மனசுன எனக்கு இன்னும் நிறைய தெரியும்னு சொல்லிட்டு நான் பாட்டையே வாட்ச் வந்தேன். நான் இவருக்கு தெரியாதுன்னு கிடையாது, ஒட்டாது. சில இடத்துல ஒட்டு, சில இடத்துல ஒட்டாது. அதனால மிருதங்கிஸ்டோட பாணியும் நான் தெரிஞ்சுப்பேன். அது தெரிஞ்சுதான் பெட்டர். அந்த கச்சேரியோட மொமெண்டமுக்கும் இட் பி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் இப்போ ஒரு கீழ்காலம் வச்சிருக்கும்போது நான் சைலண்டா மேல்காலம் வாசிக்கலாம். அங்கதான் ஐ கோஆர்டினேஷன் அண்ட் அங்க ஒரு இது அண்ணா என்னை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுன்னு சொல்லுவார். ஸோ ஹீ நோஸ். அதாவது நான் இங்க கீழ்காலம் வச்சிருக்கேன், நீ மேல்காலம் சம்டைம்ஸ் நான் வாசிக்கும் போது அப்படியே அவர் ஜாயின் பண்ணிடுவார். சம்டைம்ஸ் அது சரி வரலன்னா சம்டைம்ஸ் அவர் அழுத்தி அந்த கீழ்காலத்துல வேற ஒரு இது நீ சேஞ்சஸ் த ரூட், ஐ வில் கோ டு ஹிஸ் ரூட். ஸோ இது எல்லாமே ஆன் ஸ்டேஜ் அந்த நடக்கிற ஒரு கிரியேட்டிவிட்டி. சப்போசிங் தி மிருதங்க எக்ஸ் ஆர் ஒய் யாரோ ஒருத்தர் he plays in a particular fashion, but you feel அந்த இடத்துல இப்படி இருந்தா அப்ராப்ரியேட்டா இருக்கும். what will you do? will you stick to that fashion or you will change? அது நீங்க சொல்ற ரொம்ப கரெக்ட்னா, அது இன்னும் டீப்பரா சொல்லணும்னா அது எனக்கும் அந்த மிருதங்கிஸ்டுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஐ மைட் ஷோ ஹிம். இப்படி ஒரு அழுத்தி வாச்சிட்டு அவர் நம்மள்ட்ட கேட்பாரு இல்லையா, அது அந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்து தான். இதே சீனியர்னா சத்தியமா அந்த பக்கமே மாட்டேன். ஏன்னா அவளுக்கு தெரியும் அது ஆப்வியஸா. ரொம்ப சீனியர் போது இவருக்கு நான் ஒன்னும் சொல்லி காட்டி இப்படி ஒன்று அழகு இருக்குனான்னு எனக்கு காட்டணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் பாயிண்ட். இதுதான் மெயின். நான் இதுதான் நான் சொல்ல வந்தது. இது சான்ஸே இல்லை. இது ரொம்ப எனக்கு ரொம்ப ஒன் ஆஃப் தி மை ஃபேவரட். அவ்வளவுதான். நான் உங்களோட நீங்க எப்போ ஜாயின் பண்ணுவீங்க? லைக் இப்போ அவர் வாசிக்க ஆரம்பிக்கிறார், கிருதி ஆரம்பிக்கிறதா, அப்போ எப்போ ஜாயின் பண்ணுவேன்? ஆரம்பத்துல இருந்தா நான் அண்ணாவோட ஆஸ்பெக்ட் வியூல, அண்ணாவோட வியூலன்னு சொல்றேன். இது வந்து ஒரு பல்லவி ஒரு பாடும்போது ஒரு மத்தியம கால சாங் அப்படின்னா அண்ணா வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அப்படி ஃபீல் பண்ணி வந்து ஹில் தென் ஸ்டார்ட் ஃபீலிங் கண்டினியூஸா அப்படி சொல்றது சொல்ல போடுறப்ப மாட்டார். ஆனா எனக்கு தெரியும் அண்ணாவோட ஸ்டைல். ஸோ அந்த டைம் ஐ பி வெயிட்டிங் ஃபார் இட். அங்க சேர்ந்து வாசிச்சேன்னா எல்லாருக்குமே ஒரு செகண்ட் அந்த என்னோட கலரும் சேர்ந்து அந்த சவுண்டிங் வேற மாதிரி கேட்கும். ஸோ ஐ பி வெயிட்டிங் ஃபார் தட் மூமெண்ட் அண்ணா கூட வாசிக்கும் போது. ஸோ இதே வேற மிருதங்கிஸ்ட் அப்படின்னா நான் கொஞ்சம் ஏர்லியாவே கூட ஆரம்பிக்கலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி சாங், ஈச் அண்ட் எவ்ரி கான்சர்ட், அவங்களோட ஸ்டைல். மிருதங்கிஸ்ட் ஸ்டைல் அந்த மாதிரி நீங்க வாசிப்பீங்க? ஆமா கண்டிப்பா. வேர் தி கச்சேரி பட் ஐ won't just blindly follow his style. அந்த ஸ்டைல் தெரிஞ்சா I know where to fill, where to play more. அப்போ உங்களோட பாணியும் அந்த ஸ்டைல், when do you find time to showcase that? I will play my style, but whatever I play that will be my style. What solo I am playing will be almost relevant to his bani. இப்போ தினத்தரி விருதம்னா அவரோட சொல்லு தினத்தரி விருதம் நான் போட மாட்டேன். என் ஸ்டைல்ல தான் தினத்தரி விருதம் போடுவேன். the சொல்லு will be the sounding. தொன்னாந்திரி விருதம் பண்ணா தொன்னான் போடுவேன். தினத்தரி விருதம் நான் ஸ்டார்டிங்கே தான் போட்டேன். he starting with தொன்னாந்திரி he is doing na தினத்தரி விருதம். So that will be அந்த நிறைய சேஞ்சஸ் இருக்கு. the sounding, the what I am feeling will be in my bani, but அந்த மொமெண்ட்ல what I am feeling அந்த சொல்லு தான் இதுவா இருக்கும். ஸோ அந்த ஸ்டைலில் அந்த அது அப்படி தான் அதை பண்ணணும். தனியாவர்த்தனம் வச்சு யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட் டு ஹிஸ் ஸ்டைல். தனியாவர்த்தனத்தில் அது டிபெண்ட்ஸ் தான். டிபெண்ட்ஸ் டோட்டலி டிபெண்ட்ஸ். கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கணும். ரொம்ப அப்படியே அவர் சவுசரம் வச்சுட்டு கீழே நான் உடனே சங்கீதம் எடுத்து வாசிட்டு இருக்க முடியும். அது ஒரு மாதிரி ஒண்டாது. இதே அவர் வந்து நல்லா ஒரு கண்டம் வாசிக்கும் போது வேணும்னா நான் மிஸ்ஸாக வாசிக்கலாம். அது அந்த இடத்தோட இதுதான் ஸ்பீடாக போயிட்டு வருதும் தக்கிட்டதும் தான் தக்கிட்டதும் தக்கிட்டதும் தான் வரலாம். சும்மா அந்த மிஸ்ஸை காமிச்சிட்டு ஐ கேன் கோ. பட் அதெல்லாம் அந்த மொமெண்ட் தான். டிபெண்ட்ஸ். ஸோ தனியாக இருக்கணும். அது கம்ப்ளீட்லி அது ஆல்மோஸ்ட் சிமிலராகவும் இருக்கலாம், லைட் டிஃப்ரென்சஸ் இருக்கலாம். எல்லாமே ஒரே இதுதான், இந்த லாங்குவேஜ் மாதிரி தான். என்ன நான் எழுதுறேன்றது தான். இப்போ ஒரு பேரா நம்ம எழுதுறோம்னா அவர் தமிழ் எழுதிக்கலாம், நான் ஹிந்தியில் எழுதுவேன். பட் த கண்டென்ட் வில் பி த சேம் சொல்ல வரேன்.
ஒரு தனியாவர்தனத்தில் between the mridangist and the ghatam artist or kanjira artist, the duration taken by the mridangam artist, will you try to match it about the same or it need not be? It need not be, but ஒரு 20 ஆவர்த்தனம் அவர் வாசிக்கிறான்னா நீங்கள் 10 ஆவர்த்தனம் வாசிப்பீங்களா இல்லை 20 வாசிப்பதா? அதுதான் நான் சொல்கிறேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். எது ரைட் ஆர் ராங்னு தெளிவாக சொன்னதெல்லாம் இருக்கு. ஓகே, இப்போ மிருதங்கம் இது வந்து ராஜவாத்தியம். இவர் வந்து இப்போ தனியாவர்த்தனம் ஆரம்பிக்கிறது அப்படின்னா அந்த ரைட் சைட்லேயே அந்த டானிக் சவுண்ட் நிறைய இருக்கு. அவர் அங்கேயே he can continuous தனியாவர்த்தனம் for more than 10 to 12 ஆவர்த்தனம். ஓகே, அங்க போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்லேயே இருந்தால் அது சரி வராது. ஓகே, நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஐ ஜஸ்ட் கட் டவுன் சம் அண்ட் ஐ கோ ஃபார் மை என்னோட அட்வான்டேஜ்ல என்ன சொல்லிருக்கோ ஐ கோ தேர். ஓகே, தேங்க்ஸ். அதான் அந்த டியூரேஷன் ஐ கட் டவுன். ஐ கட் டவுன் லிட்டில். கட் ஆன் தி டியூரேஷன். அந்த ஃபுல்லா சர்வலகுவே ஐ won't be doing it. Apologies. Someone who came from Virginia with a white Chevy, car is parked a little bit too far into the road, and people can't go through that. Cars are basically stuck. Okay. Sorry. Anything to any questions? We are going to conclude with it. I'll cut down little Ask bit. a very, Okay. very, very pertinent question. Yeah, thanks. Because Because when I listen to a lot of kacheris, but when it comes to Taniyavardanam, I'm totally lost. I know something special is going on, but I'm unable to decode exactly what the various sections are. So that's why I want to ask. அந்த டோன்ல அப்படியே ஒரு தனியாவத்துல ஒரு பேசிக் ஒரு compared to ஸ்ட்ரக்சர் that, you have made the point very ரொம்ப clear. டீடைலா இல்லாம நான் நிறைய வாசிச்சேன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எஃபெக்ட் குறையுமோன்னு ஒரு டவுட். ஸோ எனக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கோ ஐ ஷோ இட் மோர் இன் அ ஷார்ட்டர் வே ஆர் ஒரு எக்ஸ்ட்ரா பஞ்ச். Length is not necessarily. Length is not always necessary. good. Not at all. I can see Not that at all. also. He requested for short Taniyavartanam. I just played. That'd be lovely. Yeah. So couldn't leave the point. Tempo will let you. Slow. சரி, ஆவர்த்தனம் வந்தவனே ஏதாவது சொல்லிடுறாங்க. You would have heard that ஆவர்த்தனம் should be an extension of the song. அதெல்லாம் சொல்லுவாங்க. Yes, correct. அந்த இன்டென்ஷன் தான் நம்ம எடுத்துக்கணும். Practically we cannot play this song in the ஆவர்த்தனம். இந்த சௌக்கியமும் பண்ணலாம், இந்த சௌக்கியம் வாசிக்க முடியாது, மனசுக்கு வாசிக்க முடியாது. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி சாங் சொல்ற வார்த்தை குட் இன்டென்ஷன் டு பி வித் த மூட் ஆஃப் தி சாங். இந்த சௌக்கிய மணிமே ஜபஜா இது ஆவர்த்தனம் ஆரம்பிக்கிறது. இப்போ இதே வேற மாதிரி வாசிக்கிறேன். நாட் மேட்ச். ஆனா இங்க சின்ன விஷயம் சொல்லிடுறேன். ஸோ இங்க கேட்ட இல்லையா the same duration. நான் அவர் இங்க இந்த சௌக்கியமோட கண்டினியூஷன்ல he started. ஆமா. அந்த தனியாவத்துல முடியும் போது ஒரு பேஸ்ல இருக்கும். அந்த பேஸ்ல ஐ வில் டேக் தட். அந்த பேஸ்ல ஐ டேக் இட் அண்ட் ஐ ஸ்டார்ட். ஸோ அது தனியாவத்துல முடியும் போது கொஞ்சம் ஒரு விறுவிறுன்னு முடிச்சிருப்பாரு. நான் இந்த சௌக்கியம்ல இருந்து இழுக்க மாட்டேன். அது சரி வராது. இந்த சௌக்கியமுக்கு விருப்பம் போமாட்டேன் யூஸ்வலா. பட் அந்த கோர்வைன்னு ஒன்று போனால் அந்த கோர்வையில் அது எழுதிய மேல்காலம். அங்கே அந்த கோர்வை கூட கொஞ்சம் வராது. இந்த சௌக்கியம் மேட்சிங்காக முடிச்சு காட்டுறேன், மேட்சிங்காக முடிச்சு காட்டுறேன். ஸோ இப்போ இப்படி வாசிச்சா ஃபைன் தி டிஃப்ரென்ஸ் கான்ட்ராஸ்ட்.
எஸ் அதான் சொல்லுவாங்க கான்டிகேஷன் மனசு ஒரு திருப்பி வரக்கூடிய ஒரே லைன் போடுவாங்க இதுல மேற்கு வரதுக்கு எப்படி போறீங்க நாய் போயிட்டு தென் போயிட்டு கொஞ்சம் வால்யூம் லோ பண்ணலாம் ஃபர்ஸ்ட்லி கொஞ்சம் மிருதங்கம் கோஆபரேட் பண்ணுற ஸ்பேர் இதை முடிக்கிறச்சு இந்த பாட்டுக்கு இந்த சௌக்கியமும் அந்த ஆசை மெயின்டைன் பண்ற மாதிரியே முடிக்கணும்னு அவசியம் இல்லை அது ஏத மாதிரி ஒரு வாசிக்கலாம் இப்போ அதுக்கு எடுக்கிறது கொஞ்சம் ஒரு அளவு than the previous one. So சின்னதா பார்த்து
ஜோரா தாளம் மட்டும் போட்டா போறாங்க.
டிஃபிகல்ட் ஆக்சுவலி. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார், எந்த காலப்பிரமாணம் எனக்கு கொடுக்குறாருங்கிறதுக்கு. நம்மளும் கெஸ் ஒர்க்கை தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லையா, நம்ம சென்சிட்டிவா இருக்கணும். நான் என் மைண்ட்ல என்ன ஓடிக்கிறேன், இப்போ என்ன வாசின்னு சொன்னாருன்னா மாட்டிப்பியடான்னு நினைச்சேன். சாரே ஆரம்பிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு
enjoyable evening interacting with you. With great happiness, I'm so happy and so joyful that I could spend time with you. I hope you enjoyed it and was informative. Thank you. Thank you so much. Who is it?